ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவுனியும் என்று தாவீதின் சங்கீதம் 86 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இணைந்து ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் மன்னிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாயிருக்கிறீர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து, என் ஜெபத்துக்கு செவி கொடுத்து, யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்க போறீங்களோ என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவுனியும். நிறைய வேளையில இருதயத்துக்குள்ள பாரத்தோடு இருக்கும்போது நம்ம பேசுற வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது அந்த இருதயத்துள்ள பாரத்தை எல்லாம் அவருடைய சமூகத்துல இறக்கி வைக்கும் போதுதான் நமக்கு இன்பமான ஒரு தூக்கம் வரும். நிறைய வேளையில தலைவாணி ஃபுல்லா நனைஞ்சிரும். யார்கிட்ட போய் சொல்ல? புலம்பிட்டு இருப்பாங்க. கணவர் குறித்து புலம்புவாங்க, பிள்ளைகள் குறித்து புலம்புவாங்க. வேலைக்கு போற இடத்துல, வியாபாரத்துக்கு போற இடத்துல, பல வேலையில சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உள்ளத்துல யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறீங்களோ, வேதனையோடு இருக்கிறீங்களோ, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ, திக்கற்ற பிள்ளையா இருக்கிறீங்களா, விதவையா இருக்கிறீங்களா, எந்த சூழ்நிலை, தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். நிறைய வேளையில எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் எப்படிப்பட்டவர்? நீர் நல்லவர், நீர் மன்னிக்கிறவர், நீர் மன்னிக்கிறவர். நிறைய வேளையில நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பது நிறைய ஜனங்களுக்கு தெரியல. நம்முடைய தேவன் நல்லவர், மன்னிக்கிறவர். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடணும். மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டுட்டேன், நான் இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள போயிட்டேன், நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன உண்மைதான், என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை நீங்க மன்னிப்பீங்களாப்பா, நீங்க நல்லவங்க தானப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி உண்மையாய் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தேவன் பார்ப்பாரு. கர்த்தாவே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவுனியும், கவுனியும். அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி நான் பார்ப்போம். அன்பின் கர்த்தாவையுமே நோக்கி, அப்பா, நாங்க எல்லாரும் வருகிறோம்ப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்கப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறீர்ப்பா. இந்த இரவு நேரத்திலே பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லியிருப்பா. நாங்கள் கர்த்தரு பிரியமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன பாவங்கள் இருக்கோ அந்த பாவங்களை மன்னித்து மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. கர்த்தாவே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறீர். எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. தலைமுறை சாபத்தை நீக்கி போடுங்க, தரித்திரத்தை நீக்குங்க, பஞ்சத்தை மாற்றுங்க,
குடும்பங்கள் செழிப்பாக மாறணும், ஆசீர்வாதமா மாறணும். அது ஒரு மனுஷனால முடியாதுப்பா. எங்களை உருவாக்கின தேவனால மட்டும்தான் முடியும். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபையினால நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பாதபடியில் வந்திருக்கிறாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருடைய பாதபடியில் எங்களை தாழ்த்திரோம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் கர்த்தர் மறுபடியும் வேலி அடைங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா. எங்க கூட நீங்க தங்கிருங்க. துதிக்கிற துதியோட புதிய நாளை காண செய்ய கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே நிறைய தேவைகள் உண்டுப்பா. குடும்பத்துக்குள்ள பாரம் உண்டு, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு, பாடுகளோடு போயிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் அந்த தேவைகளை கர்த்தர் மனம் இறங்கி சந்திங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறீர். உங்க பிள்ளைகளை மன்னித்து ஆசீர்வதிங்க, மன்னித்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய பாவத்தை மன்னித்து ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறோம். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கி கற்பத்தினி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கு அந்த குறைகளை மன்னித்து ஆசுடுங்க. கடன் பிரச்சனை கர்த்தர் நீக்குங்க, வேதனையை மாற்றுங்க, துக்கத்தை மாற்றுங்க. நிறைய குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு படுக்கையில் இருக்காங்க. கர்த்தர் உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகாபிரபு நீங்க வாங்கப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொடுப்போம். காட் பிளஸ் யூ.